ஸோ தமிழ் டப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 தரமான 90s மூவியோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே 10 மணி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் சரிங்க நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 1998 பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை பாடி ஹாரர் த்ரில்லர் வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த படத்தை அந்த பாடி ஹாரர் சீக்வன்ஸோடு சேர்த்து சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 4.5 கொடுத்துருக்காங்க. சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து நிலாவுக்கு போயிட்டு திரும்ப பூமிக்கு வராங்க. ஸோ இவங்களை செக் பண்ண டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நீங்க எந்த ஒரு கஜகஜாமல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலுமே அதுல இருக்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட கஜகஜாப்பான உடனே திடீர்னு அந்த பொண்ணுடைய வயிறு பார்த்தீங்கன்னா வெடிச்சு அந்த பொண்ணு வந்து அங்கேயே இறந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய பார்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அந்த ஏலியன் வந்து ஒரு லேப்ல வந்து ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வைரஸ் அட்டாக் பண்ண நபர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட வந்துட்டு கஜகஜா பண்ணி ஏகப்பட்ட குழந்தைகளை பார்த்தீங்கன்னா வளர்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ இது அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு இருக்கும்போது தெரிய வருது. இதுக்கப்புறம் நடக்கூடிய ரசன சம்பவங்கள்லாம் என்ன, எப்படி இவங்க இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணாங்க, கடைசியாக அந்த ஏலியன் அழிச்சாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட ஒன் ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்துல இந்த பாடி ஹாரர் சீக்வன்ஸோட சேர்த்து சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா பீக்ல இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷியஸ் 2. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 1998 பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் ஹாரர் த்ரில்லர் வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துல அந்த வேம்பயர் அட்டாக் பண்ண சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர பூக்கலா வச்சிருக்காங்க. IMDb ரேட்டிங் இந்த படத்துக்கு 10க்கு 6.1 கொடுத்துருக்கு. சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வேம்பயர் அட்டாக் பண்ணக்கூடிய டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க வேம்பயர்ஸை வெளியில கொண்டு வந்து சன்லைட் மூலமா அதை பார்த்தீங்கன்னா அழிக்கிறது ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காங்க. இதுல நம்ம படத்தோட ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ ஒரு நாள் ஏகப்பட்ட வேம்பயர்ஸை அழிச்சிட்டு இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல ஜாலியா இருக்கும்போது திடீர்னு வேம்பர்ஸுடைய தலையம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சரமறையா சாகடைய ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் இவங்க 2 பேருமே அங்கிருந்து கார்ல தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது வேம்பயரால கடிப்பட்ட ஒரு பொண்ணுமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்துட்டு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய ரசன சம்பவங்கள் என்ன, தென் அந்த வேம்பயர் கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிறதுனால பண்றாங்க கடைசி நச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயின் அந்த படத்துல அந்த வேம்பயர் அட்டாக் பண்ணோட சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர பூட்டலா இருக்கும். தென் சம்பவங்களுமே ஒரு சில இடத்துல நல்லாவே வச்சிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா வேம்பயர்ஸ் 1998 இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. தென் நம்ம நெக்ஸ்ட் போகிற படம் வந்து 1998 ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மம்மிஸை காமிச்சது எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும். சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு செட் ஆஃப் ரிசர்ச் டீம்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பூமிக்கு மிக ஆழத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. இன்ஃபேக்ட் அந்த இடம் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு டெசர்ட் தான். ஸோ அந்த இடத்துக்குள்ள போகும்போதே ஒரு பேட் வைப்ரேஷன் அப்படின்றது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்ப அதுல இருந்து ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பழையமான லாக்கெட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவன் பார்த்தீங்கன்னா கீழே தவறுதலா விழுந்துறான். பட் அந்த லாக்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியோ கேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து ஒரு சில மாசங்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் அப்படின்னு நடக்குது. அது மட்டும் இல்லாத ஒரு சில நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மர்மமா வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்க போற ரசன சம்பவங்கள் என்ன, உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு, கடைசி நச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மம்மி அட்டாக் பண்ண சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர ஹாரரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா டேல் ஆஃப் த மம்மி. நம்ம அடுத்து பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 1998 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் த்ரில்லர் வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 5.9 கொடுத்துருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்ல எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து வெக்கேஷனுக்காக ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ போன இந்த இடத்துல ஒரு நாள் நல்லாவே போகுது. ஆனா ஒரு இடத்துல மேலிடத்துல வந்து இவங்களுக்கு ப்ரெஷர் வந்த காரணத்தினால இவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக சுச்சுவேஷன் உருவாகுது. ஸோ பைலட்லாம் ரெடி இவங்க நைட் டைம்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பிளைன் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகி யாருமே இல்லாத ஒரு தீவுல பார்த்தீங்கன்னா போயிட்டு விழுந்துருது. இதுக்கப்புறம் நடக்கூடிய ரசன சம்பவங்கள் என்ன, அங்க இவங்க என்னமான ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, கடைசி அவங்க அங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்துல சம்பவங்கள் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே ஆன் ஸ்கிரீன் அந்த ரொமான்டிக் சீக்வன்ஸா இருக்கட்டும், இவங்க சர்வை பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா 6 Days 7 Nights. ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து 1998 பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் வெளியே வந்திருக்கு. இந்த படத்துல இந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழகா இருந்தாங்க பார்க்கறதுக்கு. சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது ஜாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இன்ஃபேக்ட் அந்த சமூகத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவா இருக்காரு. ஒரு இடத்துல இவரோட ஃபேமிலியில இருக்கிற இவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு அவருடைய சின்ன குழந்தை வந்துட்டு கூட்டிட்டு போயிடறாங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து கரெக்டா 12 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ
பார்த்தீங்கன்னா இவரை அடைச்சி வச்சிருந்த பிரச்சனைல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு நபர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்ச எல்லா வேலையுமே கற்றுக் கொடுத்து பழிய வாங்கறதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிப்பாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுரசன சமங்கள் என்ன, இப்படி நம்ம படத்தோட ஹீரோயின் இதுக்குள்ள வந்துட்டு வராங்க. கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஸ்டோரி அதை விட மீன் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயமா இருந்தாங்க பார்க்கறதுக்கு. இந்த ரொமான்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா த மாஸ்க் ஆஃப் சாரோ. செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக நம்ம மூவ்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்க பெல் ஐக்கனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க.